இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதலில் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி இறந்துவிட்டதாகவும் இது ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து அமெரிக்கர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்குமான நீதி என தமது ட்ரூத் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் ஆமீர் நசீர்ஜாதா கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாக்போரும் பலியானதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள 14 அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. துபாயில் ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து புர்ஜ் கலிஃபாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் குடியிருப்பு கட்டடம் சேதமடைந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலரும் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பேரிடர் மீட்பு படையினரும் ராணுவ வீரர்களும் உயிரிழந்தவர்களின் சடலத்தை மீட்டதோடு சேதமடைந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரான் தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேல் மக்கள் சுரங்கத்தில் பதுங்கியுள்ளனர். டெல் அவீவ் நகரில் உள்ள ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் தஞ்சம் அடைந்துள்ளனர். வடக்கு இஸ்ரேலில் உள்ள 20 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு மீது ஈரான் ராக்கெட்டை ஏவி சிதைத்தது. மேற்கூரையை துளையிட்டு பாய்ந்த ராக்கெட்டால் குடியிருப்பு சேதமடைந்தது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை வரவேற்று ஜெர்மனியில் ஈரானியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் நன்றி தெரிவித்தும் இது ஒரு அருமையான நாள் எனவும் பேய்களின் பேரரசு வீழ்ச்சியை பார்க்கும் நாள் எனவும் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஈரானிய மக்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை என புகார் கூறினர். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு லண்டனில் ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினர். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு முந்தைய சிங்கம் மற்றும் சூரியன் கொடியை அசைத்தும் ஈரானின் கடைசி ஷாவின் நாடு கடத்தப்பட்ட மகனான ரேசா பஹ்லவிக்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கமிட்டனர். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து துருக்கியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்காரா, அடானா, இஸ்தான்புல் நகரங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் கொலைக்கார அமெரிக்காவே ஈரானிலிருந்து வெளியேறு எனவும் ஏகாதிபத்தியவாதிகளே எதிரிகள், மக்கள் சகோதரர்கள் எனவும் பதாகைகளை கையில் ஏந்தி அமெரிக்க தூதரகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை கண்டித்து நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஏராளமான பொதுமக்கள் பேரணி நடத்தினர். அமெரிக்க அரசாங்கம் தேவையற்ற மற்றொரு மோதலை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டினர். அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என சிலர் கருத்து தெரிவித்தனர். அதே சமயம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு சிலர் ஆதரவும் தெரிவித்தனர். ஈரான், இஸ்ரேல், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், சிரியா ஆகிய நாடுகளின் வான்வழி மூடப்பட்டதால் இந்திய விமான நிறுவனங்களின் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ 72 விமானங்களையும், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 55 விமானங்களையும், ஏர் இந்தியா 31 விமானங்களையும் ரத்து செய்துள்ளன. உலகின் மிகவும் பரபரப்பான துபாயில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். அதேபோல் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் ஆராக்சியுடனும் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் ஈரான் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து தனது ஆழ்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் டெல்லியில் 24 மணி நேர பயணிகள் உதவி கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. துபாய் உட்பட பல்வேறு நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் இந்திய பயணிகளின் நலன் கருதி 24 மணி நேர உதவி மையத்தை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அமைத்துள்ளது. இந்தியாவில் இருந்து புறப்படும் முக்கிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் மும்பை, பெங்களூரு விமான நிலையங்களில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதி அரேபியாவின் சில பகுதிகள், ஈராக் மற்றும் ஜோர்டானுக்கான விமான சேவையை இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன.
2 நாள் பயணமாக சென்னை வந்தடைந்த பிரதமரை ஆளுநர் RN ரவி, அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். புதுச்சேரியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு அரவிந்தரின் 150வது பிறந்த ஆண்டை ஒட்டி நடைபெறும் உலக ஆன்மீக மகோத்சவத்தை தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று மோடி சுவாமி தரிசனம் செய்கிறார். இதனையடுத்து உச்சகட்ட பாதுகாப்பு வலயத்திற்குள் கோயில் வளாகம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களுக்கு உதவி எண்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் தமிழ்நாடு முதலமைச்சராக வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும், தமிழர்களின் நிலை அறிந்து தேவையான உதவிகளை வழங்க தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் நடைபெற்ற தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும், எத்தனை தொகுதி கொடுப்பது என்பது குறித்து திமுக முடிவு செய்யும் எனவும் நடிகர் கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவோடு முக்குளத்தோர் புலிப்படை தேர்தலை சந்திப்பதற்காக இணைந்திருப்பதாக கூறினார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக தொகுதி பங்கீட்டு குழு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இவ்விரு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எந்தெந்த தொகுதிகள் என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது. பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவை அழைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமில்லை உறவுமில்லை என அப்போதே பாஜகவுடனான உறவை துண்டித்துக் கொண்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூரில் மதிமுக கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலங்கை தமிழர் உரிமைகள் விவகாரத்தில் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என கூறினார். தேர்தல் நேரங்களில் மட்டும் திமுக மீது பிரதமர் மோடி அவதூறு பரப்ப முயல்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் அண்ணல் அம்பேத்கரின் வெண்கல சிலையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணி கட்சிகள் மீது என்ன அவதூறு பரப்பினாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பன்முக திறன்களால் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் என ஊடகங்களும் பத்திரிகைகளும் சான்றோர்களும் பாராட்டுவதாகவும், மத்திய அரசு 65ற்கும் மேலான விருதுகளை வழங்கி பாராட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் 13 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல வெளிநாடுகளில் இருந்து சென்னை வரும் 18 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இணைப்பு விமானங்கள் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார் படம் அகற்றப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த படத்திற்கு மேல் பாஜகவின் தாமரை சின்னம் ஒட்டி மறைக்கப்பட்டது. கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருப்பதால் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னை அடுத்த பூந்தமல்லி நகர்மன்ற கூட்டத்திற்கு வராத நகராட்சி ஆணையர் மற்றும் பொறியாளரை கண்டித்து ஒருமனதாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நகராட்சி ஆணையர் சரவணகுமார் மற்றும் பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் கூட்டத்திற்கு வராமல் இதேபோல் அலட்சியம் காட்டுவதாக கூறி நகர்மன்ற உறுப்பினர்கள் கண்டன தீர்மானம் கொண்டு வந்தனர். புழல் சிறை கைதிகள் தங்களது வழக்கறிஞர்களை சந்திக்க கூடுதல் நேரம் ஒதுக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர்களை சந்திக்க கைதிகளுக்கு போதுமான நேரம் தரப்படுவதில்லை என்றும் தங்கள் குறைகளை சொல்ல வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் கூறி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 20 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை எஸ்பியாக சிபின், செங்கல்பட்டு எஸ்பியாக ஜமன் ஜமால் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
திமுகவிடம் தொகுதி பங்கீடு குறித்து முதல் சுற்று பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருப்பதாகவும் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைக்கும் போது செல்வோம் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே இந்த முறையும் மதிமுகவுக்கு கிடைக்குமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு தற்போது எதுவும் கூற முடியாது என்று வைகோ பதிலளித்தார். செங்கற்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் உள்ள ரங்கநாத பெருமாள் கோயில் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணியை 3 மாதங்களில் முடிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கோயில் குளத்தை சுத்தம் செய்யும் பணி தொடங்கப்பட்டு 50% முடிந்துள்ளதாக கோயில் செயல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை அடுத்த ஆவடி ஓசிஎஃப் நிறுவன குடியிருப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு பாலிவுட் நடிகர் சோனு சூட் 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செயற்கை யானை ஒன்றை பரிசீலித்திருக்கிறார். ஐராவதம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த எந்திர யானை நிஜ யானையை போன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட யானை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பம் பெறுவதற்கு வரும் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி இன்று மட்டும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது 6 இடங்களை தாங்கள் கேட்டிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவுடன் ஒரு எம்பி தொகுதியையும் 6 சட்டமன்ற இடங்களையும் கேட்டிருப்பதாக கூறினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் 1வது வார்டில் கருப்பசாமி கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இங்குள்ள சுகாதார நிலையம் அருகே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணிகள் அவதிப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி என்ஐடி கல்லூரி நிகழ்ச்சியில் பாஜக மாணவர் அமைப்பான ஏபிவிபி தேசிய ஒழுங்கு அமைப்பு செயலாளர் பங்கேற்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். நுழைவாயில் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கேட் மீது ஏறியும் சாலையில் உருண்டு புருண்டும் மாணவர் சங்கத்தினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து மாயார் செல்லும் சாலை ஓரம் புலி ஒன்று கம்பீரமாக அமர்ந்து ஓய்வெடுத்த வீடியோ வெளியாக இருக்கிறது. அந்த வழியாக சென்ற வாகனத்தை கண்டதும் புலி மெதுவாக எழுந்து சென்று வனப்பகுதிக்குள் மறைந்தது. கடந்த 2 நாட்களாக புலியின் நடமாட்டம் காணப்படுவதால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு வனத்துறை எச்சரித்திருந்தது. நெல்லை மாவட்டத்தில் அறுவடை பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் முழுமையாக திறக்கப்படாததால் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளது. அவ்வப்போது மழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடையும் அபாயமும் எழுந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். பெரம்பலூரில் வீட்டின் கட்டுமான பணிக்காக தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தொட்டியில் தவறி விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் அரசு சார்பாக நிவாரணம் வழங்க கோரி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். பாடலூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவர்களான பவின், மகிழன் ஆகியோர் விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூண்டி மலை கிராமத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனையடுத்து அங்கு சென்ற பாஜகவினர் கடையில் இருந்த மது பாட்டில்களை கைப்பற்றிய போது அதனை தடுத்து நிறுத்தி திமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி சமயபுரம் டோல்கேட் பகுதியில் திருட்டு மணல் ஏற்றி வந்ததாக 7 டாரஸ் லாரிகளை காவல்துறையினர் சிறைப்பிடித்தனர். தஞ்சை மாவட்டம் கோவிலடி பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக மணலை திருடி டாரஸ் லாரிகள் மூலம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதிக்கு கடத்தி வந்ததாக அதன் ஓட்டுநர்கள் 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் தனியார் நிதி நிறுவனத்திடம் எந்தவித கடனும் வாங்காத பெண்களை குறிவைத்து ஆபாசமாக திட்டி மிரட்டியதாக இளைஞர் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். போரூரைச் சேர்ந்த சரண் என்ற அந்த நபர் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் கடன் வசூல் முகவராக பணியாற்றி வருகிறார்.
நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு திமுக நிர்வாகிகள் வர தாமதமானதால் மணிக்கணக்கில் பொதுமக்கள் காத்திருந்தனர். தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் திமுக எம்பி மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் 3 மணி நேரம் தாமதமாக நிகழ்ச்சிக்கு வந்தனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய விழாவுக்கு சென்ற தமிழ்நாட்டு பக்தர்களை இலங்கை அரசு மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்து அலைக்கழித்ததாக திருவிழாவுக்கு சென்று திரும்பிய ராமேஸ்வரம் பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காமல் கடற்கரை மணலில் பல மணி நேரம் வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு லாடி மருத்துவமனையில் வலியில்லா நீலகிரி என்ற திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். நாள்பட்ட நோய்கள், புற்றுநோய், பக்கவாதத்தால் ஏற்படும் உடல் பாதிப்புகள், முதியவர்களுக்கு ஏற்படும் மூப்பு சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே விவசாய நிலத்திற்கு இலவச மின் இணைப்பு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மின்வாரிய பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். செங்காட்டுப்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ராஜு என்பவர் கோம்பை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்து என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். தென்காசி மாவட்டம் கொல்லம் திருமங்கலம் சாலையில் விசிக தொண்டர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக இருசக்கர வாகனத்தில் சென்று அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். சிவகிரியில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலையை திறப்பதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் வருகை தந்தார். அவரை வரவேற்பதற்காக சென்ற விசிக தொண்டர்கள் பைக்குகளில் சென்றனர். திண்டுக்கல்லிற்கு திருமாவளவன் சென்ற நிலையில் தங்களுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கவில்லை என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தோமையார்புரத்தில் விசிக அலுவலகத்திற்கு திருமாவளவன் வந்து சென்றார். அப்போது விசிக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தனக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பதவி வழங்கியிருப்பதாக கோவிசெலியன் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ வெளியாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர், எந்த சாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ அந்த சாதியில் பிறந்த தனக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக மேடையிலேயே கண் கலங்கியபடி கூறினார். சென்னை வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை கடத்தி வந்த கேரள இளைஞரை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் துரத்தி பிடித்து கைது செய்தனர். கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சரகான் என்பவரை பிடித்த RPF போலீசார் அவர் கஞ்சாவை எங்கிருந்து கடத்தி வந்தார், யாருக்கு சப்ளை செய்ய இருந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே தார் கலவைக்கு பதிலாக கழிவு எண்ணெயை பயன்படுத்தி சாலை அமைக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கைகளால் மணல் போல கூட்டி அள்ளும் அளவுக்கு சாலையில் ஜல்லிகள் பெயர்ந்திருப்பதாகவும் அதனை தட்டி கேட்டால் போலீசிடம் பிடித்துக் கொடுத்து விடுவதாக அதிகாரிகள் மிரட்டுவதாக சின்னையாபுரம் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. பீர்க்கங்காரணையில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட மின்விளக்கு மற்றும் ஒளிபெருக்கிகளுக்கு மேடைக்கு அருகாமையில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை எண்ணூரில் ஒப்பந்த பணியிலிருந்து வெளியேற்றிய 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு காவல்துறையினர் முயற்சியால் வேறு நிறுவனத்தில் பணி வழங்கப்பட்டது. எர்ணாவூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் அங்கு வேலை செய்து வந்த தூய்மை பணியாளர்களை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. சென்னை ராமாபுரம் SRM கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச தொழில்நுட்ப விழாவில் சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பம் மூலம் தீர்வு காண்பதற்கான புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சார்ந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் நடைபெற்ற ஓவிய மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து 60 நிமிடங்களில் 700 டி-ஷர்ட்டுகளில் அக்ரிலிக் பெயிண்டில் ஓவியம் வரைந்து உலக சாதனை படைத்தனர். ஆர்ட் கேலரி மற்றும் நம் பாரத சேவை அறக்கட்டளை இணைந்து நடத்திய இந்த உலக சாதனை நிகழ்வு இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் உலக சாதனை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் பவுச்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் வீடுகள் இன்றி 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். விழுதமங்கலம் பகுதியில் தங்களுக்கு என வீடுகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் அதனை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிறுமி ஒருவர் நோயாளிகளின் பரிசோதனை முடிவுகளை கணினியில் பதிவேற்றம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஆய்வகத்தில் கர்ப்பிணிகள், முதியவர்கள், சர்க்கரை நோயாளிகள் என பலரும் இரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனைகளை செய்து கொள்ளும் நிலையில் முறையான கல்வி தகுதி இல்லாத சிறுமி பரிசோதனை முடிவுகளை பதிவேற்றம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை டெத் வாரண்ட் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். விவசாயிகள், சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எதிராக டெத் வாரண்டில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டதாக குற்றம் சாட்டிய அவர், அமெரிக்க பொருட்களை வாங்கினால் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் அழிந்து போவார்கள் என புகார் கூறினார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் 63,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மாநிலத்தில் 7,66,00,000 இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை SIR நடைமுறைக்கு பிறகு 7,04,000 குறைந்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணையின் விரிவான அணை பாதுகாப்பு மதிப்பீட்டை நடத்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் உச்சநீதிமன்றம் அவ்வப்போது வழங்கிய உத்தரவுகள், குறிப்பாக பேபி அணை மற்றும் பிரதான அணையை பலப்படுத்துதல் நடவடிக்கைகளை கேரளம் அரசின் தடை மனப்பான்மை காரணமாக செயல்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்ஸ்வானா நாட்டில் இருந்து 6 பெண் மற்றும் 3 ஆண் என இந்தியாவுக்கு புதிதாக 9 சிறுத்தைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்த வெளிநாட்டு சிறுத்தைகள் மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவில் விடப்பட்டன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் போட்ஸ்வானா அதிபர் துமாகிஜியோன் போகோ இந்த சிறுத்தைகளை இந்தியாவிற்கு வழங்கினார். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மார்ச் 4ஆம் தேதி ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிருந்தாவன் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலிக்கிறது. மேலும் கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக மக்கள் கூட்டமும் அலைமோதுகிறது. பொலிவியாவில் நிகழ்ந்த விமான விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 22 பேர் உயிரிழந்ததாகவும் 30 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எல் ஆல்டோ நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 18 டன் கரன்சி நோட்டுகளை ஏற்றிக் கொண்டு சென்ற பொலிவிய விமானப்படை சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது. பாகிஸ்தானின் சரமாரி தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூல், காந்தகார் மற்றும் பிற நகரங்களில் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையேயான போரில் தலையிடுவேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகிஸ்தானுக்கும் தனக்குமான உறவு வலுவானது என்றதோடு பாகிஸ்தானில் சிறந்த பிரதமரும் சிறந்த ராணுவ தளபதியும் இருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்கொள்கிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகும் என்பதால் இரு அணிகளுக்குமே இது முக்கியமான போட்டியாக கருதப்படுகிறது. இதில் வெல்லும் அணி அரையிறுதிக்கு முன்னேறி மார்ச் 5ஆம் தேதி இங்கிலாந்தை எதிர்கொள்ளும். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் பாகிஸ்தான் அணி போராடி 5 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வென்றது. முதலில் ஆடிய பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்களை குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை அணியில் பவன் ரத்நாயக்கே மட்டும் அரை சதம் அடித்தார். கடைசியில் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 207 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் வீரர் ஃபர்கான் புதிய சாதனை படைத்திருக்கிறார். அதாவது ஒரு T20 உலகக்கோப்பையில் 2 சதம் அடித்த முதல் வீரர் என்கிற சாதனையை படைத்துள்ளார். ஏற்கனவே நமீபியாவுக்கு எதிரான லீக் போட்டியில் சதம் அடித்திருந்த அவர் நேற்று நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான சூப்பர் 8 சுற்றிலும் சதம் அடித்தார்.
துபாய் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் கிரிக்கெட் வீரர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்புவதற்கான மாற்று ஏற்பாட்டை செய்து வருவதாக ஐசிசி தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் மார்ச் 8ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. இதன் பிறகு வெளிநாட்டு வீரர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு முக்கிய மையமாக விளங்கும் துபாய் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. IPL 2026 சீசனுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மார்ச் முதல் வாரத்தில் பயிற்சியை துவங்கவுள்ள நிலையில் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சென்னை வந்தடைந்தார். இந்த IPL சீசனில் மகேந்திர சிங் தோனி விளையாடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பதிவான விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனாவின் திருமண புகைப்படங்கள் ஆசியாவிலேயே அதிக லைக்குகள் பெற்ற பதிவாக சாதனை படைத்துள்ளது. விராட் கோலியின் T20 உலகக்கோப்பை வெற்றி குறித்த பதிவை விட விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனாவின் திருமணம் புகைப்பட பதிவே அதிக லைக்குகள் பெற்றதாக கூறப்படுகிறது. நடிகர் சிம்புவின் புதிய திரைப்படம் குறித்த அப்டேட்டை இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து வெளியிட்டிருக்கிறார். தயாரிப்பாளர் அர்ச்சனா மற்றும் சிம்புவுடன் தாம் இருக்கும் புகைப்படத்தை அஸ்வத் மாரிமுத்து தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளதன் மூலம் சிம்பு நடிக்கவிருக்கும் திரைப்படம் விரைவில் தொடங்கும் என்று தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி தீவில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவில் கிடாய் வெட்டி அசைவ விருந்து படைத்து பக்தர்கள் வழிபட்டனர். இலங்கையின் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவிற்கு செல்ல முடியாத ஏழை எளிய பக்தர்கள் தனுஷ்கோடி பச்சப்புட்டி பகுதியில் உள்ள இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபையில் ஏராளமான பக்தர்கள் மாசி மாத ஜோதி தரிசனம் செய்தனர். மாசிமக பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு சத்தியஞான சபையில் 6 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு குவிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என முழக்கமிட்டபடி ஜோதி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாதம் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளியதை அடுத்து மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்ததை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார்கோவில் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உற்சவர் ராஜகோபால சுவாமி, ஆண்டாள், கருடாழ்வார், குலசேகர ஆழ்வார் ஆகிய தெய்வங்கள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் 12 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். உலகம் முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்களை திரும்ப பெறப்போவதாக BMW நிறுவனம் அறிவித்துள்ளது. நீர் பம்ப் மின் இணைப்புகள் சரியாக இல்லாததோடு கார்களில் தீ விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதால் குறிப்பிட்ட சில வகை கார்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. BMW i5, i7, 5 சீரிஸ், 7 சீரிஸ் மற்றும் M5 போன்ற பிரீமியம் மாடல் கார்கள் திரும்ப பெறப்படுகின்றன. மோட்டோரோலா Edge 70 ஃபியூஷன் ஸ்மார்ட் போன் வரும் 6ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தெளிவான மற்றும் அழகிய புகைப்படங்களை வழங்கும் விதமாக உலகிலேயே முதன்முறையாக 50 MP சோனி லிட்டியா 710 மெயின் கேமரா இதில் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா மற்றும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் வழங்கப்பட்டுள்ளது.